உபவாசம் என்பது ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். உபவாசத்தினுடைய மேன்மையிலே முதலாவது காரியம், நம்ம தேவனோட உறவாடுகிற நேரம். இட் இஸ் அ டைம் டு ரிலேஷன்ஷிப் வித் God. It is an intimacy relationship with God. நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் ஒரு இன்டிமசி ரிலேஷன்ஷிப் உருவாகிறது. அவரோடு நாமோடு அவரும் உறவாடுகிற ஒரு உறவுகள் அங்கே உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 30:21 யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். தேவன் பேசுறத நம்ம காதுகள் கேட்கும். உபவாசத்துல கர்த்தர் பேசுறத நம்ம கேட்போம். கர்த்தர் நம்ம மத்தியில பேசுவார். God will spoke to you when you are putting a fasting. God, you will hearing the voice of God. நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நீ ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தேவன் உன்னோடு பேசுவார். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். தேவனுடைய சத்தம் உன் காதுகளில் ஒலிக்கும். ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் உபவாசம் இருப்பதற்கு முதல் மேன்மை, தேவனோடு நாம் உறவாடுகிறோம். இரண்டாவது காரியம், உபவாசத்தின் மேன்மை, த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அண்ட் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம். நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஆவிக்குரிய யுத்தம் வருகிறது. த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய யுத்தம். நாம் இன்னைக்கு மாம்சீக யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். மாம்சீக யுத்தத்திலே நாம் வார்த்தைகளை பேசுவோம், அவர்கள் வார்த்தைகளை பேசுவார்கள். நாம் அடிப்போம், அவர்கள் அடிப்பார்கள். இதெல்லாம் மாம்சீக யுத்தமாக இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் என்பது வித்தியாசமாக இருக்கும். இது பிசாசினால் ஏற்படக்கூடியது, சாத்தானால் ஏற்படக்கூடியது. இந்த மாம்சீக யுத்தத்திற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும். பின்னால் நம்மை தாக்குகிறதும் நம்மை குறித்து மோசமாக பேசுகிறதும் இவ்விதமான அசுத்த ஆவிகள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவ்விதமான ஆவிகளினாலே நாம் பிடிக்கப்படும் பொழுது இவ்விதமான ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். we are in spiritual warfare. இந்த ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும் பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21 வாசியுங்கள். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இந்த ஜாதி பிசாசு, இந்த வசனத்தை பாருங்க. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றதை விட்டு போகாது. நல்லா கேட்டுக்கங்க. ஜாதி பிசாசுகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய ஜாதி பிசாசுகள் இருக்கிறது. நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன். கர்த்தர் ஜாதி பிசாசுகளை அருவருக்கிறார். கர்த்தர் ஜாதியை பற்றி பேசுகிறவர்களை அருவருக்கிறார். தன் ஜாதியின் பெருமைகளை குறித்து வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே இவ்விதமான ஜாதி பிசாசுகளுக்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசத்தில் இவ்விதமான ஜாதி பிசாசுகள் நம்மை விட்டு ஓடி போகும். நம்மை குறித்த தற்பெருமை உள்ள ஆவிகள் நம்மை விட்டு ஓடி போகும். ஆகவே நாம் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம், த ப்ரொடெக்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். ப்ரொடெக்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ், அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ப்ரொடெக்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ் என்று நாம் பார்க்கும் பொழுது பாதுகாப்பு மற்றும் மீட்புக்காக நாம் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். பிறகு நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 46:1 வாசியுங்கள். சங்கீதம் 46:1. வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். He is a protection and deliverance God. The God is a great God. He protects us and He delivers us from all the problems. நாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவதற்கு இந்த உபவாசம் மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாசம், நான்காவது காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம், மனம் திரும்புதல்.
மற்றும் தாழ்மையை இந்த உபவாசம் கற்றுக் கொடுக்கிறது. உபவாசத்தில் நாம் மனம் திரும்புகிறோம். நிறைய காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உபவாசம் இருப்பது முக்கியமல்ல. உபவாசத்தில் நம்முடைய வார்த்தைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய சொற்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய செயல்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். உபவாசம் நமக்குள்ளே மனம் திரும்புதலையும் தாழ்மையும் கொடுக்கிறது. சங்கீதம் 35:13 வாசியுங்கள். சங்கீதம் 35:13 வாசியுங்கள். ரெட்டுடுத்தி இது யார் எழுதுகிறார் என்று சொன்னால் தாவீது அரசன் எழுதுகிறான். நான் ஜெபம் பண்ணுகிறேன், என்னுடைய எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வியாதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். எவ்வளவு ஒரு பெரிய மனிதன் தாவீது. தாவீது சபிக்கவில்லை யாரையும். அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் சுகமடைய வேண்டும், அவர்கள் நோய்பட்டு விட்டார்கள் என்ற பொழுது தாவீது உபவாசம் இருந்து ஜெபித்தான். அவன் ஜெபித்த ஜெபம் அவனுடைய மடியிலே வந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் மனம் திரும்புதலையும் தாழ்மையும் கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருக்காக உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்பப்படுவீர்கள், நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்வீர்கள். உபவாசம் தாழ்மையை மனம் திரும்புதலையும் கொண்டு வரும். இட் வில் கிவ் அ ப்ரொடெக்ஷன், இட் கிவ் அ டெலிவரன்ஸ், த போத் இன் அ பேரலல் வே. அது ரெண்டுமே சரிசமமாக உங்களை அது நடத்தும். அது முக்கியமாய் நாம் பார்க்கிறோம். 5வது காரியத்தை குறித்து நாம் உபவாசத்தினுடைய மேன்மையை குறித்து பார்க்க போகிறோம். 5வது காரியம் பிரதிஷ்டை, கான்சிக்ரேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். அண்ட் ப்ரிப்பரேஷன் என்று பார்க்கிறோம். கான்சிக்ரேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் இது ரொம்ப முக்கியம். 5வது காரியம் பிரதிஷ்டையும் ஆயத்தமும் இந்த உபவாசத்தில் நடக்கும். தேவனுக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணணும், நம்மளை பிரதிஷ்டை பண்ணிக்கணும், நம்ம உடம்பு முழுசையும் பிரதிஷ்டை பண்ணணும். முக்கியமாக நம்ம நாவை பிரதிஷ்டை பண்ணணும். நம்ம நாவிலிருந்து அசுத்த வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. நாம் வார்த்தைகளில் நம்ம பிள்ளைகளை கூட திட்டும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுகிறோம். மடையன் என்று திட்டுகிறோம், மூளை இல்லாதவன் என்று திட்டுகிறோம், நாயே பேயே என்று திட்டுகிறோம். தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு 2ஆம் வேத பாடத்தில் வாசித்தீர்கள், நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் அவிசுவாசியாக உன் கணவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஏனென்றால் நீ பரிசுத்தமாய் இருப்பதினாலே உனக்கு பிறந்த பிள்ளையும் பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகளை நாம் பார்த்து சொல்லுகிறோம், ஏ நாயே இங்கே வா, ஏ பேயே இங்கே வா என்று நாம் கூப்பிடுகிறோம். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளை என்றைக்கும் அப்படி அழைக்காதீர்கள். நாயே பேயே என்று திட்டாதீர்கள். நம்முடைய பிள்ளைகள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தத்தில் பிறந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வேத பாடத்தில் நம்ம வாசித்தோம், நம்முடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த உபவாசத்தின் மேன்மையிலே நாம் முக்கியமாக பிரதிஷ்டையும் ஆயத்தமும் நமக்கு ரொம்ப தேவை. We need consecration and preparation. The consecration and preparation of the fasting will give a deliverance to our life. The fasting is a very powerful. When you fast to God, God will give a more power to your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். God is send his power to you. உன்னுடைய வல்லமை உனக்குள்ளே அதிகரித்து வரும். உபவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. ஆகவே உபவாசத்தின் மேன்மை இந்த 5 காரியங்களில் இருக்கிறது. ஒரு முறையாக இந்த 5 காரியங்களை குறித்தும் நான் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். இந்த பிரதிஷ்டை ஆயத்தத்துக்கான வசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இயேசு தன்னை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். உபவாசத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நேராக எங்கே போனார்? மலைக்கு போனார். 40 நாள் உபவாசம் இருந்தார். தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing the consecration and preparation that Jesus is doing the 40 days fasting and he prepared to meet in a spiritual warfare. அவர் தேவனுடைய யுத்தத்தை சந்திப்பதற்காக அவர் தயாராகிறார். He is preparing. He is ready to meet, ready to face Satan because of the fasting. After the fasting, there is a huge changes in the world is going to happen in his life. Jesus
going to do? He want to heal many people. He healed the sick. The blind can see easily. The leprosy can heal easily. The crippled leg can be walked easily. Everything is going to happen after 40 days fasting. இன்னைக்கு நீங்க இந்த உபவாசத்தில் இருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த 5 காரியங்கள், ஒன்று, நாம் தேவனோடு உறவாடுவதற்கு உபவாசம் மிக அவசியமாக இருக்கிறது. 1வது காரியம். 2வது காரியம் என்னது? ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திப்பதற்கு உபவாசம் ரொம்ப அவசியமாக இருக்குது. 3வது காரியம் மனம் திரும்புதல், தாழ்மையை நமக்குள்ளே கொடுக்கிறது உபவாசம். 4வது காரியம் மீட்பு மற்றும் பாதுகாப்பை கொடுக்கிறது இந்த உபவாசம். 5வது காரியம் பிரதிஷ்டை மற்றும் ஆயத்தத்தை கொடுக்கிறது. இந்த 5 காரியங்களை இந்த உபவாசத்தில் நாம் கற்றுக்கிட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளில் 1-2 நான் சொல்லிவிட்டு அடுத்தது நான் கடந்து போகிறேன். என்ன வகையான உபவாசம் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்தான். எஸ்தருடைய உபவாசம் எத்தனை நாள் இருந்துச்சு? 3 நாள். எதற்காக இருந்துச்சு எஸ்தருடைய உபவாசம்? தன்னுடைய ஜாதி பிசாசை ரட்சிக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் உபவாசம் தன் ஜாதி பிசாசை ரட்சிப்பதற்காக. இன்றைக்கு இருக்கிற எஸ்தர்களே, சபையில் அமர்ந்திருக்கிற எஸ்தர்களே, உங்கள் உபவாசம் உன் குடும்பத்தை ரட்சிக்குமா? உன் ஜாதியை ரட்சிக்குமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தில் அவ சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க வீட்டில் போய். எஸ்தர் சொல்றா, நான் சூசன்ல இருக்க எல்லா யூதர்களும் ஒன்று கூடி உபவாசம் இருங்க. நான் 3 நாள் உபவாசம் இருக்கேன். சூசன்ல இருக்கக்கூடிய அந்த அரண்மனை பேரு சூசன். அந்த சூசன் அரண்மனையில் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா யூதர்களும் உபவாசம் இருங்க. நாம் எல்லாம் சேர்ந்து உபவாசம் இருக்க போகிறோம். நான் பர்மிஷன் இல்லாமல் ராஜாவுனுடைய அரண்மனைக்குள்ளே போகிறேன். எனக்கு பர்மிஷன் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. ராஜா அப்படியே போனாலும் தன்னுடைய செங்கோலை எடுத்து நீட்டினா தான் உள்ளே போக முடியும். செங்கோலை நீட்டலைன்னா என்னை கொன்றுவாங்க. இதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி நான் உள்ளே போகிறேன். ஆனால் நான் உபவாசத்தில் போகிறேன். அல்லேலூயா. எஸ்தர் போகிறது உபவாசத்தில் போகிறா. அது சட்டத்தை மீறி போறா. ஆனால் அவளுக்கான செங்கோல் அவளுக்கு பக்கம் நீட்டப்பட்டது. அல்லேலூயா. எஸ்தர் உள்ளே போன பொழுது அகாசுவேரு அரசன், அந்த அகஸ்டஸ் என்ன செஞ்சாரு? தன்னுடைய செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினாள். எஸ்தரின் உபவாசம், அரசனுடைய செங்கோல் அவள் பக்கம் திரும்பியதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எதற்காக உபவாசம் இருக்கிறாயோ, கர்த்தருடைய செங்கோல் உன்னை நோக்கி நீண்டு கொண்டு இருக்கிறது. அந்த செங்கோலை நீ பிடித்து உறுதியாய் உபவாசத்தில் நில். இன்றைக்கு சகோதராகிய இங்கே இருக்கிற எல்லாருக்காக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உபவாசத்தில் வெற்றியின் செங்கோல் உங்களை கடந்து வரும். தரித்திரத்தின் செங்கோல் உங்களை மாற்றும். தரித்திர உபத்திரவத்தின் செங்கோல் உங்களை மாற்றும். இன்னைக்கு நீங்க உபவாசம் இருக்கிற நீங்க கர்த்தருக்குள்ள உறுதியா நில்லுங்க. செங்கோல் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. வெற்றியின் செங்கோல், உதவியின் செங்கோல், உன் கவலை கண்ணீரின் செங்கோலை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தானியேலுடைய உபவாசம் 21 நாள். தானியேலுடைய உபவாசம் 21 நாள். இந்த 21 நாள் அந்த உபவாசம் அவன் எடுத்துக்கொண்ட நாட்களில் இந்த 21 நாளும் ஜபமே போகாத மாதிரி வானமண்டல பொல்லாத ஆவிகள் அந்த ஜபத்தை கட்டி வச்சிருச்சான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 4 விதமான ஆவிகள் இருக்கிறது. ஒன்று துரைத்தனம், அதிகாரம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, அந்தகார லோகாதிபதிகளின் சேனை. இந்த 4 ஆவிகள் தான் இந்த பெரிய தலைவர்கள். அந்த தலைவர்களுக்கு கீழே 303 கோடி ஆவி இருக்கு. இந்த 303 கோடி ஆவியும் இந்த 4 கேடருக்குள்ள போய் அடங்கும். அதுல 1 துரைத்தனம், 2 அதிகாரம், 3 அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் மேலே வான மண்டலத்தில் இருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்துக்கு எட்டாதபடி தடுக்கும். தானியேலை 21 நாள் தடுத்து வச்சிருந்துச்சு. ஆனால் 21வது நாள் தானியேல் உபவாசத்தில் வெற்றி கண்டான்.
அல்லேலூயா. உபவாசத்துல வெற்றி கண்டு 21வது நாள் அந்த ஜெபம் பரலோகத்தை எட்டியது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படும். தானியேலை போல விசுவாசத்திலும் உபவாசத்திலும் உறுதியாய் இருங்க. அந்த உபவாசத்துல எந்த காரியத்துக்காக உறுதியாய் நிற்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா இயேசு கிறிஸ்துவனுடைய உபவாசம். இயேசு கிறிஸ்துடைய உபவாசம் எத்தனை நாள் இருந்துச்சு? 40 நாள். அந்த 40 நாளுக்கு பிறகு அவர் சந்தித்த பெரிய சோதனை, முதல் சோதனை சாப்பாட்டில் தான் வந்துச்சு. அல்லேலூயா. முதல் சோதனை சாப்பாட்டில் வந்தது. 3 இச்சை உண்டு உலகத்தில். 3 பாவம் தான் உலகத்தில் இருக்கு. 1 கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 பாவம் தான் உலகத்தில். வேற பாவம் எதுவுமே கிடையாது. எல்லா பாவமும் அந்த இதில் அடங்கும். 1 கண்களின் இச்சை, 2 மாம்ச இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவம் தான் உலகத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு. ஏதேன் தோட்டத்தில் கண்களின் இச்சையில் ஏவாள் நடந்து வரும் பொழுது அழகான ஒரு உருவம் தெரிஞ்சுது. அது பார்வைக்கு அழகா இருந்துச்சு. அதை இவ பார்த்தா, ஏவாள் பார்த்தோன்னா அது ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி பார்த்தா, அதை மிகவும் ரசித்தாள். பிறகு அந்த நபரோடு இவள் தன்னை பங்களித்து கொண்டாள். இந்த பங்களிப்பு தான் அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடந்த முதல் கண்களின் இச்சை. கண்கள் இச்சையில் அவள் விழுந்தபடினாலே அவளது மாமிச இச்சை சொன்னது இதை புசிக்கலாம் என்று சொன்னது. அப்பொழுது அதை புசிக்க அவள் ஆசைப்பட்டாள். அவள் மாமிச இச்சை சொல்லிச்சு, அதை புசிக்கும் நாளில் நான் செத்து போயிடுவேன் இவ சொன்ன பொழுது அந்த சாத்தான் சொன்னா, அழகா நின்றுட்டு இருந்த அந்த சாத்தான் சொன்னா, நீ சாக மாட்ட, நீ தேவர்களை போல மாறிடுவ. ஜீவனத்தின் பெருமையை சொல்லிச்சு, நீ தேவனை போல மாறிடுவன. அப்போ இன்னைக்கும் மனுஷன் முயற்சி செய்கிறான். மனுஷன் கடவுள் ஆக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் ஆகிறதுக்காக மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறான். மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறான். 40 நாள் 30 நாள் மாலை போடுறான். மாலை போட்டுட்டு தன்னை கடவுளாக்கிக்கிறான். அவன் என்னைக்கும் கடவுள் கிடையாது. அவன் பாவியான மனுஷன். அவனுக்கு கடவுளுடைய தன்மைகள் வரலாம், ஆனால் கடவுளாக அவன் மாறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மாலை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து அதே பாவத்தை செய்கிற மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதர்கள் இப்படியெல்லாம் தன்னை ஜீவனத்தின் பெருமையில் வாழ்கிறார்கள். இவர்கள் ஜீவனத்தின் பெருமையில் அழிகிறார்கள். இந்த மாலை இடுகிறவர்கள் தன்னை சாமி என்று அழைக்க வேண்டும், தன்னை கடவுள் என்று தங்களுடைய பாதத்தை பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜீவனத்தின் பெருமை, அதை தேவன் அவர்களை அடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவனத்தின் பெருமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பாவம் ஏதேன் தோட்டத்தில் விழுந்ததல்லவா, அந்த 3 பாவத்தை இயேசுவினிடம் சோதனையில் சொல்லுகிறான். முதலில் மாம்ச இச்சையில, இந்த கல்களை நீ அப்பமாக்கி சாப்பிடக்கூடுமானால் அப்பமாக்கி சாப்பிடு என்று அவன் வேதவசனத்தை தான் பேசினான். சாத்தான் பேசினது வேதவசனம். இயேசு கிறிஸ்து ஜெயிச்சதும் வேதவசனத்தில் தான் ஜெயித்தார். அல்லேலூயா. Man is not in bread alone, but by the word of God he will save. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பாட்டினால நம்ம உயிர் வாழ்றதில்ல, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாயின் வார்த்தையில நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு நாள் ஆயுசை கூட்டி கொடுக்கணும். அவர் வாயிலிருந்து சொல்லணும், இன்னைக்கு என் மகளுக்கு நான் இதை கூட்டுறேன், இந்த 4 நாளை கூட்டுறேன், 5 வருஷத்தை கூட்டுறேன், 10 வருஷத்தை கூட்டுறேன். எசேக்கியேலுக்கு 15 வருஷத்தை கூட்டினார் ஆயுசை. அப்படி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் தான் நாம் பிழைத்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்போ முதல் மாம்ச இச்சையில இயேசு ஜெயிச்சிட்டாரு. 1ஆம் மாதம் விழுந்துட்டான் மாம்ச இச்சையில. 1ஆம் மாதம் பாவத்தில் விழுந்துட்டான். 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து மாம்ச இச்சையில ஜெயிச்சாரு. அல்லேலூயா. அடுத்தது கண்களின் இச்சை. உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் கொண்டு போய் காட்டி, அழகழகான ராஜ்யங்களை எல்லாம் காட்டி, இவரெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, நீ என் காலில் விழுந்தால் இதையெல்லாம் தருவேன் என்று சாத்தான் இயேசுவினிடம் கேட்கிறான். இங்கே ஏவாள் அந்த அந்த கண்களின் இச்சையில் எப்படி அதை பார்த்தவுடன் இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு அழகுமானதுன்னு சொன்னான். அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா?
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா, புசிப்புக்கு அவள் இன்பத்தை கொடுக்குன்னு சொன்னா, அந்த இன்பத்தை கொடுக்கும் என்று சொன்னதினால அந்த பாவத்தில் அவள் விழுந்தா. 1ஆம் ஆதாம் விழுந்து போனான் ஏதேன் தோட்டத்தில். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீ பணிந்து கொள்வாயாக என்று, அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் வேத வசனத்தில் அதை ஜெயித்தார். அவர் கண்களின் இச்சையிலும் ஜெயிச்சிட்டார். ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவர்களை மாறிடுவ. ஆதாம் விழுந்துட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவாலயத்தின் உப்பரிக்கையில் மேலே நிறுத்திட்டு நீர் தாழ குதியும், தேவ தூதர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போ. வேதவசனம் சங்கீதத்தில் இருக்கு, தேவ தூதர்கள் உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காத. டு நாட் டெஸ்ட் காட், டோன்ட் டெஸ்ட் காட். நம்ம நிறைய நேரங்களில் கடவுளை டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம சரியாக மார்க் வரலைன்னா கடவுளை டெஸ்ட் பண்ணுவோம், சரியாக படிக்கலைன்னா கடவுளை டெஸ்ட் பண்ணுவோம். நீ ஏன் எனக்கு புத்தி கொடுத்துருக்கூடாது கேட்போம் கடவுள்கிட்ட. கடவுள் ஆல்ரெடி கிராண்டட். God is already granted everything, but we are testing God in everywhere. In all the time we are testing God. We want to test God always. நாம் தேவனை எப்பயும் சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. டோன்ட் டெஸ்ட் யுவர் காட். இன்னைக்கு நம்முடைய அந்த ஆண்டவரை நம்ம டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எல்லா நேரத்திலும் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். 3வது சோதனை, ஜீவனத்தின் பெருமையில் ஆதாம் விழுந்தான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் வெற்றி அடைய 40 நாள் உபவாசம் ரொம்ப முக்கியமானது. இந்த 40 நாள் உபவாசம், இந்த நாள்லயே இயேசு இருந்தாரா? இப்படியெல்லாம் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த நாள்லயே இயேசு இருந்தாரா? 40 நாள் உபவாசம் இருக்காதீங்க, அது ஏதோ ஒரு தேவதைக்கான உபவாசம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை எப்போ எடுத்துக்கிறாங்கன்னா, கிபி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 365 கொஞ்சம் பிஷப்கள்லாம் அந்தியோகியான்ற இடத்துல கூடி ஒரு மெசியா விசுவாச பிரமாணத்தை எழுதுகிறாங்க. அப்போ சபையினுடைய வரலாறை பார்க்குறாங்க. மோசே 40 நாள் உபவாசம் இருந்தது, 10 கட்டளை எழுதி எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த நாட்களை எல்லாம் ஒரு கோர்வை பண்ணி, ஒரு ஆராய்ச்சி பண்ணி, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து இந்த 40 நாள் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. இந்த 40 நாளில் இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். 4 ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க இதை லென்த் டேஸாக அவங்க கவுண்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் அந்த 44 நாள் வர்றதை விடுபட்டுருது. கரெக்டாக 40 நாள் வரும். இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை அதில் வராது, அது வெளியே வந்துடும். அடுத்தது இன்னைக்கு ஆக்சுவலி லென்த் இல்லை, நாளையிலேருந்து லென்த்து ஸ்டார்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை லென்த்து கிடையாது, அது ஹோலி டேவாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி ஆகி கடைசியாக என்ன செய்கிறாங்க, அந்த பெரிய வியாழன் இரவோடு அதை முடிக்கிறாங்க. அதுவும் இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம 40வது நாள் எங்கே வருதுன்னா, அந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த குருத்தோலை ஞாயிறினுடைய ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்மெல்லாம் குருத்தோலையில் ஆராதிச்சுரோட அந்த 11 டேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சைலண்ட் வீக் தான். அந்த சைலண்ட் வீக்கில் திங்கள், செவ்வாய், புதன் பெரிய புதனாக கருதப்படுகிறது, வியாழன் பெரிய வியாழனாக கருதப்படுகிறது, வெள்ளி பெரிய வெள்ளியாக கருதப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி 40 நாட்கள் நினிவேவின் மக்கள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. நினிவேவின் மக்கள் ஃபாஸ்டிங் இருந்து அவர்களும் தேவனுக்காக சில காரியத்தை கர்த்தர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டார் அந்த பூமியை. அப்போ நினிவேவின் மக்கள் என்ன சொன்னாங்க, தே ஃபாஸ்டட், ஈவன் தேர் அனிமல்ஸ் ஆல்சோ ஃபாஸ்டட். அவர்களுடைய அனிமல், அவர்களுடைய மிருகங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணிச்சு. அதனால அவர்களுக்கு அழிவிலிருந்து அவங்க மீண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்போ நம்ம உபவாசத்தை என்ன மாதிரி டைப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா, ஒன்று நார்மல் ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? நார்மல் ஃபாஸ்டிங்னா இந்த 40 நாள் ரெகுலராக எடுக்கிற ஒரு ஃபாஸ்டிங். அது நார்மலாக ஒரு 40 நாள், ஒரு 3 நாள், ஒரு 5 நாள், ஒரு 21 நாள், ஒரு 10 நாள் என்று நீங்களும் கடவுளும் சேர்ந்து நியமித்து எடுக்கக்கூடியது தான் இந்த நார்மல் ஃபாஸ்டிங், சாதாரண உபவாசம் என்று அழைக்கிறோம். இது ஒரு வகையான உபவாசம். உபவாசத்தினுடைய வகைகளை குறித்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.
சாதாரண உபவாசம். மத்தேயு 4:2 அந்த சாதாரண உபவாசத்தை பற்றி சொல்லியிருக்கு. அது அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருக்கக்கூடிய உபவாசம். இது சாதாரண உபவாசமாக இருக்கிறது. அடுத்ததாக முழுமையான உபவாசம். முழுமையான உபவாசம். இந்த முழுமையான உபவாசம்னா 3 நாள் எஸ்தர் எடுத்த உபவாசம். எஸ்தர் 4:16 படிங்க. எஸ்தர் 4:16. சொல்லி சொன்னாள் இல்லையா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உள்ள போறேன். இதுதான் அவளுடைய உபவாசம், தீவிரமான உபவாசம். இதுதான் அப்சல்யூட்லி இட் இஸ் அ முழுமையான ஃபாஸ்டிங். இதுதான் அப்போஸ்தலர் 9:9 பவுல் எடுத்த ஃபாஸ்டிங் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எடுத்த ஃபாஸ்டிங் 3 நாள். புசியாமலும் குடியாமலும் இருந்தான். எதுவுமே குடிக்கல, தண்ணி குடிக்கல, சாப்பிடல. அப்படியே 3 நாள் இருந்ததுனால தான் அவன் கண் திறக்கப்பட்டுச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? தேவன் சந்திக்கிறார். கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் துன்பப்படுத்திட்டு இருக்கான். சவுல் துன்பப்படுத்துகிறான். அப்போ போய் ஒரு தமஸ்குல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். போய் அந்த சர்ச்சை அடித்து நொறுக்கணுக்காக போயிட்டு இருக்கிறான். திடீர்னு வானத்திலேருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது. திடீர்னு பார்க்குறான், வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்து அவன் மேலே அடிச்சது, கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்போ நீ யாருன்னு கேட்குறான். ஹூ ஆர் யூன்னு கேட்குறான். அப்போ சொன்ன, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனாரு. அப்போ உடனே இவன் சொன்னான், இயேசுவே நீங்க தான், உங்க சபையை துன்பத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், இனி நான் போக மாட்டேன். அப்போ சொன்னாரு, நீ இனிமேல் சவுல் எனப்படாமல் நீ பவுல் எனப்படுவாய். அல்லேலூயா. Hereafter you are not a Saul, you become called Paul. Hallelujah. இனிமேல் நீ பாலாயிரு, சவுலா இருக்காதேன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாளில் நம்ம சவுலா இருக்கணுமா பவுலா இருக்கணும்? பவுலா இருக்கணும். நம்மெல்லாம் பவுல் மாதிரி மாறிடணும். இந்த பவுல் அப்பமும் சாப்பிடாம போய் அனனியா தீர்க்கதரிசிக்கிட்ட போனார். அனனியா கண்ணில் கை வச்சோன்னே மீன் செதில் மாதிரி அவன் கண்ணில் இருந்து கீழே விழுந்துச்சு. கர்த்தர் அடித்த ஒளியில் அப்படியே அத்தனை செதில் மாதிரி உள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்குது அவன் கண்ணில். அல்லேலூயா. அதை வச்ச உடனே டபன்னு எல்லாம் கண்ணாடி தெரிச்ச மாதிரி கீழே விழுந்துச்சு. மீன் செதில் மாதிரி கீழே விழுந்தோன்னே அவனுக்கு பார்வை கிடைச்சிது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாளில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த உபவாசம் ஒரு முழுமையான உபவாசம். அது மேலும் மோசே 40 நாள் எடுத்துக்கொண்டார். யாத்ராமம் புஸ்தகம் 34:28 படிங்க. யாத்ராமம் 34:28 படிங்கப்பா. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, கர்த்தரோடு இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம். மோசே பல முறை ஆண்டவரோடு உருவாடி இருக்கான், வேறு யாருமே கிடையாது. ஒரு நாள் கர்த்தரை சத்தமாக பேசிட்டு தானே இருக்காரு, அவரை பார்க்க முடியல. அதனால் இவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு, ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ என்னை பார்க்க முடியாதுடா, நீ என்னை பார்த்தீங்கன்னா நீ உயிரோடு இருக்க முடியாது, என் முகத்தை நீ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, நான் பரிசுத்தர், என்னுடைய முகத்தை பார்த்தவன் யாரும் உயிரோடு இருக்க முடியாது மனுஷன் சொன்னார். அப்போ அவன் கெஞ்சினா, மோசே நான் உங்களுடைய சத்தத்தெல்லாம் கேட்டுட்டேன், உங்களை எப்படியாவது பார்த்துக்கிறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், சரி நான் அந்த பக்கம் கடந்து போகும்போது நான் என் முகத்தை உனக்கு காட்ட மாட்டேன், என்னுடைய பின் முதுகை மட்டும் காட்டுறேன், பேக் மட்டும் காட்டுறேன், நீ இந்த கண்மலை சந்தில் போய் நின்றுக்கோ அப்படின்னோடனே இவன் மலையில் போய் அந்த கண்மலை சந்தில் ஓரத்தில் நின்னான். நீ அந்த சந்தில் பாரு, நான் கிராஸ் பண்ணும்போது என்னுடைய முதுகை மட்டும் பாருன்னாரு. இன்றைக்கி உலகத்திலேயே கர்த்தருடைய முதுகை பார்த்தவன் இந்த மோசே ஒருத்தன். கர்த்தருடைய முதுகை மட்டும் பார்த்தான். அதுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் வரவன். அந்த முதுகை மட்டும் அப்படி அவர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவன் இறங்கி கீழே வர்றான். மோசே
அந்த 10 கட்டளை எடுத்துக்கிட்டு வர்றான். இங்கே என்ன நடந்திருக்கு? பால் ஆராதனை கீழே நடக்குது. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கண்ணுக்குட்டி, கொம்பு வச்ச கண்ணுக்குட்டியை என்ன செஞ்சாங்க? அவங்க கிட்ட கொண்டு வந்தாங்கல்ல எகிப்திலேருந்து ஜொல்ஸு. ஏன்னா எகிப்தியர்களுக்கு அந்த உருவ வழிபாடு இருந்தது, அந்த பால் வழிபாடு இருந்தது. எகிப்தியர்கள்ட்டிருந்து அந்த பால் வழிபாடு உள்ள மக்கள் யூஸ் பண்ண நகையை தான் இவங்க போட்டு இரவல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த நகை இருந்ததுனால அந்த நகையை வச்சு ஒரு தெய்வத்தை செய்யணும்னு சொல்லி ஆரோன் என்ன செஞ்சான்? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சான். அந்த கண்ணுக்குட்டி சிலையா செஞ்சு தங்கத்தில் செஞ்சு அந்த சிலையை வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பால் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே மிருகங்களை பலியிட்டாங்க, மிருக ரத்தத்தை குடித்தாங்க. பாதி பெண்கள் நிர்வாணமாக இருந்தாங்க, குடித்தாங்க. போதையில் இப்போ இருக்கிற எஸ்டின் ஐலண்டில் நடந்த அதே பால் வழிபாடு அங்கே நடந்துச்சு. அந்த பால் வழிபாடு நடந்துட்டு இருக்கும்போது மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரான். 10 கட்டளையை தூக்கிட்டு 40 நாள் உபவாசம் இருந்து தன்னுடைய மக்களுக்காக 40 நாள் அப்பம் புசியாம தண்ணீர் குடிக்காம அவன் பரிசுத்தமாக வர்றான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தன்னுடைய மக்கள் குடிச்சு வெறிச்சு பாதி பெண்கள் ட்ரெஸ்ஸு கூட விலகி இருந்தது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க. அந்த கண்ணுக்குட்டியை வச்சு எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மோசேக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. மோசே வாஸ் வெரி ஆங்கிரி. அவனுக்கு பயங்கர கோபம். அவன் கோபத்தை அடக்க முடியாத கோபம். அவன் அந்த 10 பலகையை அப்படியே கீழே போட்டு உடைச்சான். கீழே போட்டு உடைச்சோன்ன அந்த பலகை சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மோசே வந்து இந்த மக்கள்கிட்ட சத்தம் போட்டு, நீங்கள் என்ன அறிவுகட்டத்தனத்தை பண்ணிட்டீங்க? கர்த்தருக்கு இருந்து 40 நாள் அந்த 10 கட்டளையை நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இவ்வளோ பெரிய காரியத்தை. அந்த 10 கட்டளை கர்த்தரே எழுதி கொடுத்ததுங்க. ரொம்ப தன்னுடைய கையினால், தேவன் தனது விரலினால் 10 கட்டளை எழுதி கொடுத்தார். அவர் தன்னுடைய கையினால் எழுதியிருக்காரு. அதுதான் ரொம்ப விசேஷமானது. அந்த கட்டளையை உடைச்சி விட்டான், கீழே போட்டுன்னு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற கட்டளையை திருப்பி மோசையை கூப்பிட்டு மறுபடியும் 40 நாள் இருக்க வச்சு மோசையை எழுத சொல்லி தான் கொண்டு வந்தார். நீ உடைச்சி இல்லை, நீயே உட்காந்து எழுது அப்படின்னு எழுதி தான் அந்த 10 கட்டளையை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி கர்த்தரே எழுதி கொடுத்த கட்டளை போயிடுச்சு. அந்த கட்டளையை உடைச்சிட்டாங்க. மோசே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணார்? பாலை என்ன பண்ணார்? நெருப்பில் எரிச்சார். நெருப்பில் எரிச்சு அந்த சாம்பலை என்ன பண்ணார்? தண்ணியில் கலந்து இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் குடிக்க சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையும் குடிக்க சொன்னார். குடிங்க, இது சாபம் நீங்கள் பண்ணது, குடிங்கன்னு சொன்னார். அதை குடித்தவங்க யாருமே கானானுக்குள்ளே போக முடியல. அந்த சாப ஜலத்தை குடித்தவங்க யாருமே கானானுக்குள்ளே நுழைய முடியல. அவ்வளவு கடுமையாக இருந்தது. அப்படி மோசையினுடைய 40 நாள் ஃபாஸ்டிங், அது இட் இஸ் அ முழுமையான உபவாசம்னு நம்ம சொல்கிறோம். பாதி உபவாசம். இந்த பாதி உபவாசம் என்னதுப்பா? பாதி உபவாசம் தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும். பார்த்தீங்களா? இந்த உபவாசத்தில் தானியேல் என்ன பண்ணுறாரு? பாதி உபவாசம் தான் இருக்காரு. 3 நாள் இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்காரு. அந்த ஃபாஸ்டிங்கில் என்ன செய்கிறாரு? அப்பம் குடிக்காம, திராட்சை ரசம் குடிக்காம, ஒயின் குடிக்காம இருந்திருக்காரு தானியேல். ஏன்னா அவர் தானியேல் இருந்தது எங்கே? அரண்மனையில். அவங்க டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ணும், அரண்மனையில் டெய்லி ஒயின் சாப்பிட்ணும். ஏன்னா அவங்கெல்லாம் ராஜாவினுடைய பிரதிகள், குடிச்சாகணும். ஆனால் அந்த தானியேல் கூட அந்த 3 நாள் என்ன செஞ்சுருக்காரு? ஒயின் சாப்பிடாம, அந்த 3 நாள் மாம்சங்களை சாப்பிடாம. இப்படி தான் நம்ம உபவாசம் இருக்கும். நம்ம 40 நாள் உபவாசத்துக்கு பேர் பாதி உபவாசம். அந்த 40 நாள் கறி சாப்பிடாமல் இருப்போம். சிலர் 40 நாள் பூ வைக்காமல் இருப்பாங்க. சிலர் 40 நாள் என்ன செய்வாங்க? தாம்பத்தியங்கள் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கான வசனம் தான் இன்றைக்கி 2வது வேத பாடத்தில் இருந்தது. அது தெளிவாக சொல்லியிருந்தது, நம்ம பார்த்தோம். புசித்தல், குடித்தல், எல்லா காரியங்களையும் எப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத. இதுதான் இந்த பார்ஷியல் ஃபாஸ்டிங் அப்படின்றத இந்த காலத்தில் நவீனமாக நம்ம கடைப்பிடிக்கிறோம். சில நேரங்களில் ஒரு சிலர் ட்ராவலிங்கில் சாப்பிடாம போவோம். ட்ராவலிங்கில் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ளைட்டில் போகும்போது சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பசங்க எக்ஸாம் எழுதும்போது சாப்பிட மாட்டாங்க.
எக்ஸாமுக்கு சாப்பிடாமே போய் எழுதுவான், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவான். இதெல்லாம் பார்ஷியல் ஃபாஸ்டிங், பாதி நேரத்தில் ஃபாஸ்டிங். டியூட்டியில் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, டியூட்டிக்கு போகும்போது காலையில் சாப்பிடாம போகிறது, இதெல்லாம் பார்ஷியல் ஃபாஸ்டிங். அடுத்தது பாருங்கள், கார்ப்பரேட் ஃபாஸ்டிங். கார்ப்பரேட் ஃபாஸ்டிங் வந்து டோட்டலாக ஒரு சர்ச்சு 10 பேர் சேர்ந்து, ஒரு விமன் ஃபெலோஷிப் சேர்ந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பேர் கார்ப்பரேட் ஃபாஸ்டிங். அதாவது பொது நிறுவன உபவாசம். இந்த பொது நிறுவன உபவாசம் 1 சாமுவேல் 7:6 இருக்குது கார்ப்பரேட் ஃபாஸ்டிங். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு கூடி மிஸ்பான்ற இடத்துல என்ன செஞ்சாங்க, கூடி ஒரு ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது. நினிவே மக்கள் கூடி ஃபாஸ்டிங் இருந்தாங்க. பேதுரு சிறையில் இருந்த பொழுது ஒரு ப்ரேயர் குரூப் ஒரு வீட்டில் இருந்து கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராத்திரியில் பேதுருவனுடைய கட்டுகள் என்ன செஞ்சு தகர்த்து எரிஞ்சுது. தேவதூதன் உள்ளே போய் பேதுருவை வெளியே கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் குழு கார்ப்பரேட் ஃபாஸ்டிங் என்று நம்ம பார்க்குறோம். குழு ஃபாஸ்டிங்க்கு ரொம்ப வல்லமும் உண்டு. அல்லேலூயா. குழுக்களாக நீங்கள் இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பயங்கர பவர் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். அடுத்ததாக வந்து குடும்பத்தில் சிலருக்கு தாம்பத்தியம் வேண்டான்னு ஃபாஸ்டிங். அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7:5 என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இல்லாமபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதத்தினாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விராதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அல்லேலூயா. இதுதான் அப்படிப்பட்ட இதை ஃபாஸ்டிங் சொல்லுது. இதுவும் ஒரு விதமான ஃபாஸ்டிங்காக இருக்குது. அடுத்தது திரவ உபவாசம், லிக்யூட் ஃபாஸ்டிங். லிக்யூட் ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது. ஆனால் சோறு மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஃபாஸ்டிங் தானா? அது திரவ உபவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பைபிளில் இல்லைனாலும் பொதுவாக எல்லா கிறிஸ்தவ சபைகளில் இது அனுசரிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இதை அனுசரிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஹெல்த் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வந்து ஒன்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது, காலையில் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது, மற்ற சாலிடு ஃபுட்டை எடுக்காமல் இருக்கிறது, ஒன்லி லிக்யூடு ஃபுட்டு மட்டும் எடுக்கிறது. இது ஒரு வகையான ஃபாஸ்டிங். காலையில் என்ன செய்கிறது, ஜூஸ் போட்டு ஒரு கேனில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு டியூட்டியில் உட்காந்து குடிக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான லிக்யூடு ஃபாஸ்டிங்னு பேர். அந்த லிக்யூட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்டிங்கில் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த உபவாசத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. உபவாசத்தில் பல சோதனைகள் வரும், பிசாசினால் வரும், நம்முடைய அண்டை வீட்டார்னால் வரும், நமக்கு சுற்றுச்சூழலில் இருப்பவர்களால் வரும், நம்முடைய சொந்த ஜனங்களால் வரும், நம்முடைய குடும்பத்தில் வரும். சோதனைகளை ஜெயிக்கிறவன் பாக்கியவான், சோதனைக்கு பின்னே அவன் சுத்த பொன்னாக மாறுவான். இன்றைக்கி நீங்கள் சோதனையை சகிங்க, சோதனையை ஜெயிங்க. சோதனைக்கு பின்னாடி நீங்கள் சுத்த பொன்னாக மாறுவீங்க. இது உபவாசத்தின் மேன்மையாக இருக்கிறது. தேவன் உங்களை உபவாசத்தில் நடத்துவாராக. சிறப்பாய் நடத்தி எல்லாத்திலும் வெற்றி காணுங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி அடையுங்கள். டெலிவரன்ஸ் ஆகுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட காரியங்களை விட்டு விலகுங்க. இப்படி எல்லா காரியத்திலிருந்து உபவாசத்திலிருந்து விடுதலையாகி தேவனோடு வாழுங்கள். தேவன் உங்களை வெற்றிக்கு கொண்டு வருவார். எஸ்தர் எப்படி தன் இனத்துக்காக வெற்றிக்காக உபவாசம் இருந்து வெற்றியை சந்தித்தாலோ, ராஜாவின் செங்கோல் அவள் பக்கம் திரும்பினதோ, அப்படியே நாம் இயேசு ராஜாவின் செங்கோல் இன்றைக்கு உங்கள் பக்கம் திரும்பும். உபவாசத்தில் திரும்பும். அந்த செங்கோல் உங்களுக்கு வெற்றியின் செங்கோலாக இருக்கும். நீங்கள் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபிப்போம்.
Thank God for this wonderful day. Thank God for everything, Lord. Lord, we want to glorify your name. The fasting, it is a great things we are doing as a church, as a corporate, as a congregation. We are doing fasting. Lord, we glorify your mighty name in this fasting. நாங்கள் இந்த உபவாசத்திலே உம்முடைய பேரை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய உபவாசம் மேன்மை அடையட்டும். எங்களுடைய ஃபாஸ்டிங் இட் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ஃபாஸ்டிங்காக மாறட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து வரட்டும் அப்பா. நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உலகத்தில் ஒருவேளை எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 அதிகாரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இனி நடக்கப் போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரஷ்யா இனி யுத்தத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். எத்தியோப்பியர்கள் வருவார்கள், லிபியர்கள் வருவார்கள், ஈரானியர்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் என்று சொன்னார். அந்த யுத்தத்தில் எங்களை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய கிருபை இருக்கட்டும், உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த மோடி சொன்னதைப் போல இஸ்ரேல் தந்தை நாடு, இந்தியா தாய் நாடு என்று சொன்னார். இந்த தாய் நாடாக இருக்கிற இந்த இந்திய மக்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அவர்கள் ரட்சித்து வெளியே வரட்டும். அந்த மனிதன் மோடி முதலில் ரட்சிக்கப்படட்டும். மோடியின் மூலமாய் தாய் நாடாகிய இந்தியா என்று சொன்னதை போல அந்த அருவருப்பான விக்கிரகங்கள் எல்லாம் வெளியே வரட்டும். விக்கிரக ஆராதனைகள் வெளியே வரட்டும். அந்த நெருப்பை வணங்குறது, பூவை வணங்குற காரியங்கள் எல்லாம் வெளியே வரட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறாங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்தியா ரட்சிப்புக்குள்ளே வரட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.